இங்க 2 பொண்ணுங்க ஒரு ஹோட்டல்ல இன்டர்வியூக்காக வந்திருப்பாங்க. ஆனா அந்த நேரம் இவங்க லிஃப்ட்ல போற சமயத்துல ஒரு ஆள் நெஞ்ச புடிச்சிட்டு ரொம்ப நெஞ்சு வலியில இருக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. 2 பேரும் அவர பிடிச்சு உட்கார வச்சுட்டு, "என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி அவருக்கு தண்ணிலாம் குடிச்சு ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு, அங்க இருந்த இன்னொரு பொண்ணு, "எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகுது. நீ இவர பார்த்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போக, இவளுக்கும் இன்டர்வியூ போகணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லாதனால இவர பார்க்கவும் பாவமா இருக்கனால, இவர கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிடலுக்கும் போய் அங்க ஒருத்தர்கிட்ட பத்திரமா விட்டுட்டு இவளும் ரிட்டர்ன் வரா. ஆனா அதுக்குள்ள இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அவ இன்டர்வியூ நல்லா எழுதிட்டா அப்படின்ற மாதிரி இவகிட்ட பயங்கரமா சீன் காட்டிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அதுக்கேத்த மாதிரி அந்த சார் கிட்ட போய் எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால நான் கொண்டு போய் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்றா. சரின்னு சொல்லி இவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு இந்த பொண்ணு அலவும் பண்றாங்க. இத பார்த்து அந்த இன்னொரு பொண்ணு, அதான் இன்டர்வியூ டைம்லாம் முடிஞ்சிருச்சுல, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்களே கேள்வி கேக்குறா. அப்புறமா இன்டர்வியூ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு கூட ரிசல்ட்லாம் வந்தப்ப கூட அந்த ஹெல்ப் பண்ணாத பொண்ணோட மார்க் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இத பார்த்தா இன்னொரு பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இருந்தாலுமே அந்த வேலை அந்த இன்னொரு பொண்ணுக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த லிஃப்ட்ல வயசானவரா இருந்தார்ல, அவர் வேற யாரும் இல்ல, இந்த கம்பெனியோட சேர்மனா இருந்திருப்பாரு. இவங்க 2 பேரோட கேரக்டரும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாரு. அதுல அந்த பொண்ணு பாஸ் பண்ணனால அவளுக்கு இந்த வேலையை கொடுத்துடுறாங்க. என்னைக்கா இருந்தாலுமே நம்ம நல்லது செஞ்சா கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.